நல்லா இருந்துச்சா? சூப்பர் டேஸ்டி, செம்மையா இருந்துச்சு. ஏய், நான் இத கேக்கல. காலையில இருந்து போட்டோமே ஒரு டிராமா, அது நல்லா இருந்துச்சா? அவ்வளவு மோசம் இல்லையே. அதுவா, பக்கா பிளானிங் டி. காலையில கோயில்ல வச்சு செல்வநாயகியே நல்லா மூட் அவுட் பண்ணியாச்சு. அந்த அம்மா வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு அவமானத்தை சந்திச்சே இருக்காது. கரெக்ட் தான். அந்த சூட ஆடுறதுக்குள்ள புடவை கடையில வச்சு நல்லா பங்கம் பண்ணியாச்சு. நாம பண்ண பந்தா, கொடுத்த கரைச்சல், நம்ம கெட்டப்பு செட்டப்பு, இது எல்லாத்தையும் பார்த்து இப்ப நான் நளனோட பொண்ணுன்னு செல்வநாயகி கண்டிப்பா கன்வின்ஸ் ஆயிருப்பால. நிச்சயமா. அது மட்டும் இல்ல, நீயும் செல்வநாயகியும் நேருக்கு நேர் கண்ணோட கண்ணு பார்த்தாச்சு. இதுக்கு மேலையும் நீ நலனோட பொண்ணு இல்லன்னு அந்த அம்மாக்கு டவுட் வர சான்ஸே இல்ல. இனிமே நடக்க போறது இதே மாதிரி பக்கா பிளானா இருக்கணும். அதெல்லாம் பாத்துக்கலாம். செல்வநாயகியோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் டெய்லி நம்ம கைக்கு வர மாதிரி செல்வநாயகி ஆபீஸ்லயே ஒரு ஆளை செட்டப் பண்ணியாச்சு. எல்லா தகவலும் வந்துரும். வெரி குட். செல்வநாயகி டெய்லி ப்ரோக்ராம் அப்டேட் ஆக ஆக அது நம்ம கைக்கு வந்துரும். அத வச்சு செல்வநாயகி போற இடத்துக்கெல்லாம் நம்ம போறோம். அவளுக்கு அங்கங்க மொக்க கொடுக்கறோம். செல்வநாயகி உன்னை திரும்பி பாக்குற மாதிரி செய்யறோம். செல்வநாயகி வாயாலேயே உங்க அக்கா தான் வீட்டு மருமகன்னு அவங்கள ஒத்துக்க வைக்கணும். சூப்பர் டி. நீ சாப்பிடு சாப்பிடு. செலவினிக்கு என்னது? அண்ணே, இவளுக்கு ஒரு கொத்து பரோட்டா போடுங்கண்ணே. சாப்பிடுறீங்க? அக்கா, இன்னைக்கு நீ இன்வெஸ்டர் மீட்டிங்ல சரியாவே பேசலக்கா. உங்ககிட்ட இருக்கிற வழக்கமான அந்த ஃபயர் இன்னைக்கு இல்லக்கா. அதான் காலையிலேயே கோவில்ல ஒருத்தி வந்து என் நெஞ்சில தீய வச்சுட்டு போயிட்டாளே. நான் எவ்வளவு ஆசையா பக்தியா என் பிள்ளைக்கு குணமாகணும்னு பரிகாரம் செய்ய போனேன். அது நடக்காம போனதுக்கு காரணம் சத்யாதான். அவளால காரியமே கெட்டது. ஒழுங்கா பரிகாரம் கூட பண்ண முடியல. எதுக்கா பாத்துக்கலாம். புடவை கடையில கூட அதை விட பெரிய அவமானம். அந்த சத்யாவ நலன் பொண்ண நினைச்சு நீ இன்வெஸ்டர் கிட்ட சரியாவே பேசலக்கா. அவ யாருக்கா? ஜுஜுபி. நீ யாரு? விஐபி. அவள நினைச்சு நீ ஏன்கா மூட் அவுட் ஆகுற? அவகிட்ட பட்ட அசிங்கத்தை எப்படிடா நினைக்காம இருக்க முடியும்? நீ பேசாம இருடா. கொஞ்சம் வண்டியை நிறுத்து சேது. ஏங்கா? ரிவர்ஸ் வா. இங்கதானே இருந்தா, இப்ப காணோம். எங்க போனா? யாரக்கா தேடுற? ஏய், அந்த நலன் பொண்ணு சத்யாடா. நம்ம கார் இந்த சைட் கிராஸ் பண்ணும்போது அவ இங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாடா. அக்கா, என்னக்கா இது? அவ கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு. அவ அப்பா 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்கா. அவ எப்படிக்கா இந்த தள்ளுவண்டி கடையில வந்து உட்கார்ந்து சாப்பிட போறா? டேய், நான் பார்த்தேன்டா. அவ தாண்டா, அந்த சத்யா தான். ஐ saw. கா, உனக்கு மன பிராந்திக்கா? வாட்? காலையில கோயில்ல இருந்து புடவை கடையில இருந்து நீ அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்க. அதான் யார பார்த்தாலும் உனக்கு அவளை பார்த்த மாதிரியே தெரியுது. அவளை நினைச்சு நீ இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்ல கூட சொதப்பிட்டக்கா. நான் அவ்வளவு முட்டாள் இல்ல. அங்க சத்யா தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. நான் பார்த்தேன்டா, கன்ஃபார்மா பார்த்தேன். ஒரு செகண்ட்ல ஆளை காணோம்டா. அக்கா, அங்க பெஞ்ச் காத்து வாங்குதுக்கா. அவ உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டா. பேசாம வாக்கா. ராத்திரியே மாத்திரை போட்டுட்டு தூங்கு, காலையில சரியாயிடும். போயிட்டாங்க. கொத்து பரோட்டா சாப்பிடறப்ப கொத்தா மாட்டிருக்கோம். ஏய் சத்யா! ஏய்!
ஐயோ மச்சான் ஏய் மச்சான் ஏய் ரத்தம் வருதுடா எங்க உன் கை காட்டு டேய் மச்சான் ஆணி எதுவும் கிழிச்சிருக்குடா என்னையா இது? பரவாயில்ல விடுறா. சத்யா தலையில அடிபடாம இருந்துச்சு. ஐயோ அர்ஜுன் ரத்தம் ஜாஸ்தியா இருக்கு. அண்ணா சீக்கிரம் வண்டி எடுங்க, நான் ஹாஸ்பிடல் டேய் இதோ போலாம். வந்துறேன் நில்றா. பரவாயில்ல, இது வெறும் சின்ன காயம்தான். துரு பிடிச்ச ஆணி கிழிச்சிருக்கு. இது சின்ன காயமா? நீ பேசாம இரு, ஹாஸ்பிடல் போயே ஆகணும். சரி வாங்க போலாம் இருடி, ஹாஸ்டலுக்கு நேரமாச்சுடி, கேட் மூடிடுவாங்க. நீ ஹாஸ்டல்ல போய் சமாளி. நான் அர்ஜுனை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ம். அர்ஜுன் ரொம்ப வலிக்குதா? சரியாயிடு. ஒண்ணு இல்ல. ரத்தம் அதிகமா வருதே. ஏய்